SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் துண்டிக்கப்பட்ட சாலை, தீவை போல் தனித்து விடப்பட்ட மலை கிராமம், அவசர தேவைகளுக்காக ஆபத்தான முறையில் சாலையை கடக்கும் மக்கள். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றான மன்னவனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ளது கீழானவயல் என்ற கிராமம். இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இவர்களின் முக்கிய வாழ்வாதாரமாக விவசாயம் மட்டுமே இருந்து வருகிறது. மேலும் இந்த கிராமத்திற்கு செல்ல தற்போது வரை பேருந்து வசதி இல்லாத நிலையில் அருகில் உள்ள மன்னவனூர் கிராமத்திற்கு செல்லவே ஜீப் உள்ளிட்ட வாகனங்களில் 500 முதல் 1000 ரூபாய் வரை கொடுத்து மக்கள் பயணித்து வருகின்றனர். உலகமே விஞ்ஞானத்தில் அசுர வளர்ச்சி கண்டு வரும் இந்த காலகட்டத்தில் முறையான மின் விநியோகம் இன்றியும் தொலைத்தொடர்பு வசதி இல்லாமலும் வெளி உலக நிகழ்வுகள் தெரியாத நிலையிலுமே இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 5 தினங்களுக்கு முன்பு மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக கிராமத்தை ஒட்டியுள்ள புலிபிடித்த ஓடை என்ற நீர்த்தேக்கத்தின் கரையில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் பாய்ந்தோடிய காட்டாற்று வெள்ளத்தில் இந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையில் பாலம் உடைந்து சாலையும் துண்டானது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட முதியவர் ஒருவரை அவரது உறவினர்கள் கைகளில் தூக்கியபடி துண்டிக்கப்பட்ட சாலையை ஆபத்தான முறையில் கடந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கிராமத்தை விட்டு வெளியேற முடியாமல் தவிப்பதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். அதுக்கு பின்னாடி உடம்புக்கு முடியாம கட்டி சமந்து தூக்கி கொண்டு வந்து இங்க வந்து வண்டியை கூப்பிட்டு வேற வண்டியை முன்னாடி வர வச்சு அந்த வண்டி கூட்டு போற நிலைமை இருக்கு. ஆனா இந்த ஒரு இது அப்ப எப்ப ஆக்சிடென்ட் எடுக்கிற மாதிரி இந்த ஊர்ல எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டா இது வந்து ஒரு டவர் ப்ராப்ளம். இங்கிருந்து டவர் போன் பண்ணா எடுக்காது. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலை நாங்க வாழ்றோம். ஆனா வந்து 4 நாள் ஆச்சு, இன்னும் எந்த விதமான பராமரிப்பான வேலைக்கு யாரும் வரல. இது வரைக்கும் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து இல்லாம ஊர்ல இருக்கோம். அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு செல்கிறார்களே தவிர இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் புகார் கூறுகின்றனர். ஒரு மாற்றுச்சாலை அமைச்சு தரோம்னு சொல்லி அதிகாரிகளை வந்தாங்க. வந்து இந்த 4 நாள் ஒரு பயன்பாடும் இல்லை. ரொம்ப சிரமத்துல இருக்கும். இப்ப அத்தியாவசிய பொருள் நாங்க கொண்டு போக முடியல. உணவு பண்டங்களும் நாங்க வாங்கிட்டு வர முடியல, கொண்டு போக முடியல. ரொம்ப சிரமத்துல இருக்கும் மக்கள் பூரா. இது நீங்க வந்து கவர்மெண்ட்ல நல்ல முறையில் செய்து கொடுக்கணும். எனவே அரசு இதனை கவனம் செலுத்தி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கீழானவயல் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது புலிபிடித்த ஓடை பகுதியில் ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த சாலை முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பகுதி தனி தீவாக காட்சியளிப்பதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து 4-5 தினங்களாக இந்த பகுதியில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நலன் கருதியும், இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களின் நலன் கருதியும், இங்க இருக்கக்கூடிய இந்த சாலை வசதி மற்றும் அதே போல இந்த அணை பிளவுபட்ட அணையும் சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கொடைக்கானலிருந்து குறிஞ்சிவேல். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.